الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعظم حرمات الله فهو خير له وقال النبي صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நிகழ்வை அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து இப்படி கேட்டார்கள், மைய அஹுது மின்னி ஹாஉலாஇல் கலிமாத், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை யார் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வீர்கள்? ஃபயஅமலு பிஹின்ன, அதை கொண்டு அமல் செய்வீர்கள். அவு யுஅல்லிமு மை யஅலமு பிஹின்ன, அல்லது யார் அதை கொண்டு அமல் செய்வார்களோ அவர்களிடத்திலே யார் தெரிவிப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள் உங்களிலே யார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து விஷயத்தை சொல்வதற்கு முன்பதாக கேட்கிறார்கள். சில விஷயங்களை நான் சொல்கிறேன், அந்த விஷயங்களை கொண்டு அமல் செய்யக்கூடியவர் யார்? அல்லது யார் அமல் செய்வார்களோ அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறீர்கள்? ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ், அந்த வேலையை நான் செய்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நான் அமல் செய்வேன். அத்தோடு அல்லாமல் யார் அமல் செய்வார்களோ அவர்களிடத்தில் இதை நான் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்பதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களை சொன்னார்கள். வரிசை கிரகமாக 5 செய்திகளை, 5 அமல்களை, 5 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஜ்லிஸிலே சொன்னார்கள்.
அதிலே முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், இத்தகில் மஹாரிம தகுன் அபதன் நாஸ். இந்த செய்தி தான் முதல் செய்தி. 5 விஷயங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக சொன்னது இதுதான், இத்தகில் மஹாரிம தகுன் அபதன் நாஸ். அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட, தடை விதிக்கப்பட்ட ஹராம்களை பயந்து தவிர்ந்து கொள். தகுன் அபதன் நாஸ், மக்களிலேயே நீ மிகப்பெரிய வணக்கசாலியாக இபாதத்து செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவாய். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 5 விஷயங்களிலே முதல் விஷயம். மார்க்கம் என்று சொன்னாலே 2 விஷயம்தான், தீன் என்று சொன்னாலே 2 விஷயம்தான். முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா நஹைத்துக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபூஹு. இதை நான் தடுத்தேனோ அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, வமா அமர்த்துக்கும் பிஹி ஃபஃஅலூ பிஹி. இதனை நான் ஏவினேனோ அதை நீங்கள் செய்யுங்கள். தீன் என்பது 2 விஷயம்தான். ஒன்று, அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏவியதை செய்வது. இரண்டாவது, அல்லாஹும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அதை விட்டு விடுவது. அல்லாஹ் ரசூல் ஏவியது அது கடமையான விஷயங்களாக இருக்கும், அவைகளை செய்வது தீன். அல்லாஹும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அதை தவிர்ந்து கொள்வது, தடுத்த விஷயங்கள் அது ஹராமான விஷயங்களாக இருக்கும். இந்த 2க்கும் பேரு தான் முழு தீன். அல்லாஹ் ரசூல் சொன்னதை செய்வது, அல்லாஹும் ரசூலும் தடுத்ததை விட்டு விடுவது. இந்த 2 தான் தீன். பொதுவாக நாம் வணக்கம் என்பதற்கு ஒரு புறமாகவே நாம் சிந்தித்து வைத்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். நல்ல வணக்கசாலி யார்? ஒரு மனிதர் தஹஜ்ஜுத் தொழுகிறார், நல்ல தீன்தாரி என்பதாக அவரை பார்த்து சொல்வது உண்டு. தஹஜ்ஜுத்தை விடாமல் தொழுகிறார். இவரை பார்த்து நாம், இவர் நல்ல தீன்தாரி, தஹஜ்ஜுத்தை விடமாட்டார் என்பதாக சொல்வது உண்டு. ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார், அவரை பார்த்து நாம் சொல்வது உண்டு, நல்ல தீன்தாரி, வணக்கசாலி, எப்பொழுதும் இவர் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார். ஒரு மனிதர் ஐவேளை தொழுகுவார், அவரை பார்த்து நாம் சொல்வது உண்டு, இவர் தீன்தாரி என்பதாக, வணக்கசாலி என்பதாக. நோன்பு வைக்கக்கூடியவரை பார்த்து வணக்கசாலி என்பதாக சொல்கிறோம். ஹஜ் செய்யக்கூடியவரை பார்த்து வணக்கசாலி என்பதாக சொல்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் விட உண்மையான வணக்கசாலியாக ஆக வேண்டும் என்று சொன்னால், தொழுவதை விட, நோன்பு வைப்பதை விட, ஹஜ் செய்வதை விட, தஹஜ்ஜுத் தொழுவதை விட, குர்ஆன் ஓதுவதை விட, இதையெல்லாம் செய்வது இபாதத்து தான். ஆனால் எல்லாவற்றையும் விட உண்மையான இபாதத்து என்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ். ஹராமை விட்டு விடுங்கள், அப்பொழுது நீங்கள் உண்மையான வணக்கசாலியாக ஆகிவிடுவீர்கள். மார்க்கத்திலே சொல்லப்பட்ட எல்லா வணக்கங்களுடைய நோக்கம் இதுதான். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதனுடைய நோக்கமே என்ன? அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஹராம்களை மனிதன் விட்டுவிட வேண்டும். தொழுகையினுடைய நோக்கமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், தொழுகையினுடைய பலன் என்ன? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்.
இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டும் அருவருப்பான விஷயங்களை விட்டும் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் தொழக்கூடிய மனிதனை அது தடுத்துவிடும். தொழுகையினுடைய நோக்கம் இதுதான். ஒரு மனிதர் தொழுகிறார், வட்டியை விடவில்லை, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இவருடைய தொழுகை கொண்டு எந்த பலனும் கிடையாது. விரும்ப ஒரு மனிதர் இவையிலே தொழுகையாளிதான், ஹராமான பார்வையை விடவில்லை, தொழுகையை கொண்டு எந்த பலனும் கிடையாது. ஒரு மனிதர் தொழுகிறார், ஹராமான பேச்சை விடவில்லை, ஹராமான கொடுக்கல் வாங்கலை விடவில்லை, எதையுமே விடவில்லை. ஆனால் ஐவேலை தொழுகையாளி, இவருடைய தொழுகை இவருக்கு எந்த பலனையும் தரவில்லை. தொழுகை என்பது நிச்சயமாக மாற்றத்தை உண்டு பண்ணும். ஒரு மனிதர் சரியாக தொழும் பொழுது அவருடைய தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராம்களை அவர் விட வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஹராமான பேச்சை ஒருவர் விட வேண்டும், ஹராமான கொடுக்கல் வாங்கலை விட வேண்டும், ஹராமான உணவை விட வேண்டும், ஹராமான வியாபாரங்களை விட வேண்டும், ஹராமான பார்வையை விட வேண்டும். எதையுமே விடவில்லை, ஆனால் ஐவேளை தொழுகிறார், எந்த பலனும் கிடையாது. இபாதத்துகளுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராம்களை விடுவதுதான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான ஹராமான விஷயங்களை விட்டு நிச்சயமாக தடுக்கும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் பகலெல்லாம் திருடுகிறார், இரவிலே தொழுகிறார். இவரிடத்தில் தொழுகையும் இருக்கிறது, திருட்டு என்ற பாவமும் இருக்கிறது, திருட்டு என்ற ஹராமான செயலும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெகு விரைவாக இவர் திருட்டை விட்டு விடுவார், வெகு விரைவாக இவர் திருட்டை விட்டு விடுவார், ஹராமை விட்டு விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உண்மையான வணக்கம் ஹராம்களை விடுவதுதான். வெறுமனே இபாதத்தை செய்வது மட்டுமல்ல, நோன்பினுடைய நோக்கமும் அப்படிதான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா துஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதர் ஹராமான பேச்சை விடவில்லை, ஹராமான செயலை விடவில்லை, இவர் வெறுமனே தண்ணி குடிப்பதை விட்டு விட்டார், உணவு உண்பதை விட்டு விட்டார், இவருடைய நோன்பை கொண்டு எந்த பலனும் கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இபாதத்துடைய உயர்ந்த அந்தஸ்து ஹராம்களை விடுவது. தொழுகிறோம் உண்மைதான், அதற்காக வேண்டி தொழுவது வீண் என்பதாக சொல்ல முடியாது. தொழுகையை விட எந்த அளவிற்கு தொழுகையிலே முக்கியத்துவம் கொடுப்போமோ, தஹஜ்ஜுதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ, குர்ஆன் ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ, உம்ரா செய்ய முக்கியத்துவம் கொடுப்போமோ, ஹஜ் செய்வதற்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமோ, அதை விட நான் ஹராமான பார்வைக்கு அடிமையாகி விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஹராமான பார்வை, ஹஜ்ஜுக்கு போகிறோம், சாதாரணமாக ஹராமான பார்வையை பார்க்கிறோம், எந்த பலனும் கிடையாது. மறுமைக்களே, இபாதத்து செய்யக்கூடியவராக ஆக முடியாது. உம்ரா செய்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹராமான பார்வையை விடவில்லை, ஹராமான பேச்சை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இதுதான். ஹராம்களை விடுவது மட்டும் கொண்டு தான் ஒரு மனிதன் நல்ல ஆபிதாக வணக்கசாலியாக மாற முடியும். இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ், ஹராமை விட்டு விடுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான வணக்கசாலியாக ஆக முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு ஹதீஸுகளை வைத்து பல சஹாபாக்கள் இப்படியும் சொல்வார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லரத்து தானிகின் மின் ஹராமின் அஃலலு மின் மிஅத்தி அல்ஃபின் யுன்ஃபகு ஃபீ சபீலில்லாஹ். ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள்,
1,00,000 ரூபாயை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதை விட, கவனிக்க வேண்டும், 1,00,000 ரூபாயை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதை விட ஒரு குண்டுமணி அளவுக்கு உள்ள ஒரு பொருளாதாரத்தை ஹராமாக சம்பாதிப்பதை விட்டுவிடுவது அல்லாஹுக்கு பிடித்தமானது, சிறந்தது. 5 ரூபாய் ஹராம் சம்பாதிக்காமல் இருப்பது 1,00,000 ரூபாய் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதை விட அல்லாஹுக்கு பிடித்தமானது. நிறைய ஹராமாக சம்பாதித்து லட்சமாக தர்மம் செய்வது எந்த பலனும் கிடையாது. ஹராமை விடுவதுதான் உண்மையான வணக்கம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு குண்டுமணி அளவிற்கு ஹராமை விடுவதுதான் சிறந்தது 1,00,000 ரூபாயை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதை விட. நிறைய செலவு செய்கிறோம், நான் பெரிய வணக்கசாலி, அப்படி அல்ல. ஒரு ஹராமை விட்டாலும் நாம் பெரிய வணக்கசாலி. நிறைய தர்மம் செய்வதை விட எந்த அளவிற்கு நம்மால் வாழ்க்கையிலே ஹராமை விட முடியுமோ அதுதான் சிறந்தது. இது விஷயத்திலே நல்லோர்கள் வேணிக்கையாக இருந்தார்கள். லேசாக கலப்பு வந்தாலும் அந்த பொருளாதாரத்தை விட்டு விடுவார்கள். லேசான சந்தேகம் வந்தாலும் கூட அந்த பொருளாதாரத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னிடத்திலே வேலை பார்த்த வேலையாளிடத்தில் சொல்லி வைத்திருந்தார்கள், கடையிலே வேலை பார்க்கக்கூடிய ஊழியரிடத்தில் இந்த துணியினுடைய பண்டலிலே லேசாக குறை இருக்கிறது, இந்த துணியினுடைய இந்த இடத்துல இந்த துணியிலே லேசான குறை இருக்கிறது, குறை இருந்தால் ஒரு துணியினுடைய விலையும் குறைத்துத்தான் விற்க வேண்டும். குறையில்லாத துணியினுடைய விலை அதிகம், குறையில்ல துணியினுடைய விலை குறைவு. நீங்கள் விற்கும் பொழுது சொல்லித்தான் விற்க வேண்டும் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடையிலே வேலை பார்த்த ஊழியரிடத்திலே சொல்லி வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த ஊழியர் அதை சொல்ல மறந்து விடுவார், எல்லாவற்றையும் வித்து விடுவார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து கேட்பார்கள், ஒரு குறையுள்ள ஒரு பொருள் இருந்ததே, துணியினுடைய பண்டல் இருந்ததே, அதை விட்டு விட்டீர்களா? ஆம், விட்டு விட்டேன். குறையை சொல்லி விட்டீர்களா? கவனிக்க வேண்டுமா, நான் ஹலாலான வியாபாரம் தானே செய்கிறேன் என்பதாக பலர்கள் பல மோசடியை செய்தும் வியாபாரம் செய்கிறார்கள். அதுவும் வட்டிக்கு நிகரானது தான் பெருமக்களே. ஒரு ஹலாலான வியாபாரத்தையும் மோசடி செய்து தில்லுமுள்ளு செய்து ஏமாற்றி சம்பாதித்தாலும் வட்டிக்கும் இதுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஊழியரிடத்தில் கேட்பார்கள், நான் சொன்னது போல குறை சொல்லி விட்டீர்களா? அந்த குறை என்ன என்பதை சொல்லி விட்டீர்களா? இல்லை, மறந்து விட்டேன். ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்று சம்பாதித்த அத்தனை பொருளாதாரத்தையும் சதகா செய்வார்கள். அன்னை தினம் எவ்வளவு சம்பாதித்தார்களோ எல்லாவற்றையும் அத்துணையையும் தர்மம் செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிடுவார்கள். ஹராமான ஒரு பைசா கூட வந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு துணி தான் அது குறையுள்ளது, மீதம் இருந்தது அத்துணையும் நல்லது தான் என்பது தெரியும். இருந்தாலும் அது எந்த துணி, அதனுடைய காசு கலந்து போய்விட்டது. எனவே இன்றைய தினம் சம்பாதித்த எதுவும் எனக்கு வேண்டாம். ஹராமை பார்த்து பயந்தார்கள். இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதுதான், ஹராம்களை வாழ்க்கையிலே விட்டு விடுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான வணக்கசாலியாக மாற முடியும். ஒரு ஆணுடைய தஹஜ்ஜத்தை விட ஆணுடைய பார்வை வேணுதல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. ஒரு ஆணுடைய தஹஜ்ஜத்தை விட, கவனிக்க வேண்டும், எத்தனையோ தஹஜ்ஜத்து தொழக்கூடியவர்கள் பார்வையிலே பேணுதல் கிடையாது. பெருமக்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் தர வேண்டும். ஹராமான பார்வைகளை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் தர வேண்டும். ஒரு ஆணினுடைய தஹஜ்ஜத்தை விட, குர்ஆன் ஓதுவதை விட, தான தர்மங்களை விட அல்லாஹுக்கு பிடித்தது என்ன தெரியுமா? ஹராமான பார்வைகளை விடுவது. ஒரு பெண்ணுடைய தஹஜ்ஜத்தை விட ஒரு பெண்ணுடைய பருதா அல்லாஹுக்கு பிடித்தமானது. நிறைய பெண்களை பார்த்திருக்கிறோம், இஷ்ராக் தொழுவதை பற்றி விளக்கம் கேட்பார்கள். நிறைய பெண்கள் தஹஜ்ஜத் தொழுவதை பற்றி விளக்கம் கேட்பார்கள். நிறைய பெண்கள் நஃபில் நோன்பு வைப்பதை பற்றி விளக்கம் கேட்பார்கள்.
இவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பருதா கேவலமான பருதா, அது பிடித்தமானதல்ல. அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் எதுவும் கிடையாது. இபாதத்து என்பது தொழுகையை விட, நோன்பை விட, மற்ற எல்லா வணக்கங்களை விட எந்த அளவிற்கு வாழ்நாளிலே ஹராம்களை விடுவோமோ அப்பொழுதுதான் இபாதத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையாக ஒரு ஹதீஸை சொல்வார்கள். லஉஅல்லிமன்ன அக்வாமன், சில சமுதாய மக்கள், சில கூட்டத்தார்கள் பின்னால் வருவார்கள். யஅதூன யௌமல் கியாமா பி ஹஸனாத்தின் அம்சாலின் ஜிபாலி, நாளை மறுமை நாளிலே நிறைய நன்மைகளை கொண்டு வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மலை போல அமல்களை நாளை மறுமை நாளிலே சில கூட்டத்தார்கள் கொண்டு வருவார்கள். எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள், இவர்கள் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார்கள். பெரும் பெரும் மலைகளாக நன்மைகளை கொண்டு வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபயஜ்அலுஹா ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மலைகள் போன்ற அமல்களை பரத்தப்பட்ட தூசுகளை போல அல்லாஹ் ஆக்கி விடுவான். கவனிக்க வேண்டும். யாரிடத்திலேயாவது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அன்பளிப்பாக கொண்டு செல்கிறோம், அதை வாங்கிய மனிதர் தூக்கி எறிந்து விட்டால் எப்படி இருக்கும்? அதுபோல நாளை மறுமை நாளிலே சில கூட்டத்தார்கள் வருவார்கள், மலை போன்ற அமல்களை கொண்டு வருவார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய மலை போன்ற அமல்களை ஹபாஅன் மன்சூரா, பரத்தப்பட்ட தூசிகளை போல அல்லாஹ் ஆக்கி விடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், சிஃபஹும் யா ரசூலல்லாஹ், அந்த தன்மை உள்ளவர்கள் யார் என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅஹுதூன மினல் லைலி கமா தஅஹுதூன, இரவு நேரங்களிலே நீங்கள் அமல் செய்வது போல அவர்களும் அமல் செய்வார்கள். நாம் எப்படி அமல் செய்கிறோம்? இரவுகளிலே ஏதாவது 2 ரக்காத் தொழுகிறோம். சஹாபாக்கள் இரவு நேரங்களிலே நிறைய நேரம் நின்று தொழுகுவார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுவது போல, நீங்கள் நின்று வணங்குவது போல, நீங்கள் அழுவது போல அவர்களும் இபாதத்தை செய்வார்கள். வலாக்கின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவ் பி மஹாரிமில்லா இன்தஹகு, ஆனால் தனிமையிலே ஆகிவிடுவார்கள் என்று சொன்னால் ஹராம்களை செய்வார்கள். எல்லோருக்கும் முன்பதாக நீங்கள் வணங்குவது போல இரவு நேரங்களிலே வணக்கம் செய்வார்கள், பகல் நேரங்களிலே வணக்கம் செய்வார்கள். நம்மோடு சேர்ந்து இமாம் ஜமாத்தோடு தொழுவார்கள், நம்மோடு சேர்ந்து ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வார்கள், நம்மோடு சேர்ந்து குர்ஆன் ஓதுவார்கள், எல்லா வணக்கங்களையும் செய்வார்கள். தனிமையிலே பார்க்கும் பொழுது ஹராமிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாவம் நடைபெறக்கூடிய காலம்தான் இது. பெருமக்களே, செல்போனின் மூலமாக தனிமையிலே பல ஹராம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்க முடியாத பாவங்கள் எல்லாம் செல்போனின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையிலே சந்திக்க முடியாத சூழ்நிலையில் கூட செல்போனின் மூலமாக எங்கோ ஒருத்தர் இருக்கிறார், எங்கோ ஒருவன் இருக்கிறான், தனிமையிலே சந்தித்துக் கொள்கிறார்கள். வணக்க வழிபாடுகளிலே பார்ப்போம் என்று சொன்னால் தாடி வைத்திருப்பார், ஐவேளை தொழுகையாளியாக இருப்பார், நல்லவராக இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தனிமையிலே ஹராமை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்தஹகு, அந்த பாவங்களை அவர்கள் துணிச்சலாக செய்வார்கள், அடிமையாகி விடுவார்கள். அது இந்த காலம்தான் பெருமக்களே. தொழுவது மட்டுமே இபாதத்து அல்ல, ஹராம்களையும் விட வேண்டும். அதுதான் இபாதத்து என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். எல்லோரோடு சேர்ந்து தொழுகிறோம், எல்லோரோடு சேர்ந்து திக்ர் செய்கிறோம், எல்லோரோடு சேர்ந்து ஹஜ் செய்கிறோம். அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்நாளில், குறிப்பாக வாழக்கூடிய இந்த காலத்திலே எவ்வளோ தூரம் ஹராமான பார்வைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள முடியுமோ, குறிப்பாக செல்போனை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நாம் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வருஷ கணக்கான தொழுத தஹஜ்ஜுத் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரத்தப்பட்ட புழுதியாக அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். தஹஜ்ஜுத்துக்கு மரியாதை கிடையாது. ஹராமான பார்வைகளை இரவு நிலையிலே பார்க்கும் பொழுது
லேசாக செல்போனை தொடுவார்கள், பல ஹராம்களை பார்ப்பார்கள். உலக செய்திகளை அறிந்து கொள்ளலாம் என்பதாக செல்போனை பயன்படுத்துவோம், அங்கே பல ஹராம்களை பார்ப்போம். ஹராமை பார்க்கிறோம் என்ற உணர்வு கூட இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எழுந்திருத்து தஹஜ்ஜுத் தொழுவீர்கள், உங்களுடைய தஹஜ்ஜுத்துக்கு நாசம். குர்ஆன் ஓதுவீர்கள், உங்களுடைய குர்ஆனுக்கு நாசம். தனிமையில இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஹராமை செய்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தஹஜ்ஜுத் அவசியம். அதை விட அதிகமாக எவ்வளவு தூரம் ஹராம்களை நம்முடைய வாழ்நாளிலே விடுவோமோ, ஹராமான உணவு, ஹராமான பேச்சு, ஹராமான பணம், ஹராமான பார்வை, இதையெல்லாம் விடும் பொழுது அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவோம், நல்ல வணக்கசாலியாக ஆகுவோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ், ஹராம்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உண்மையான வணக்கசாலியாக ஆகுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை எடுத்து கியாமத்து வரைக்கும் இருக்கக்கூடிய நம் வரைக்கும் அந்த அமானிதத்தை சேர்த்திருக்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், இந்த ஹதீஸை நான் யார் அமல் செய்வார்களோ அவர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன், எனக்கு கொடுங்கள் என்பதாக கேட்டு அந்த செய்தியை அறிவித்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து பெற்ற அந்த செய்தியை ஹஸரத் அபூ ஹுரைரா ரிவாயத்தை செய்ய, அந்த ஹதீஸ் அல்லாஹுடைய கிருபையினால் இன்று வரைக்கும் வரை வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த அமானிதத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். யார் அமல் செய்வார்களோ அவர் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எவ்வளோ தூரம் நாம் முடியுமோ அந்த அளவிற்கு வாழ்நாளிலே ஹராம்களை விடும் பொழுதுதான் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும். பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தொழுவதிலே எவ்வளோ தூரம் கவனம் செலுத்துகிறோமோ, தஹஜ்ஜுதிலே, குர்ஆன் ஓதுவதிலே, ஹஜ்ஜு செய்ய கவனம் செலுத்துகிறோம், உம்ரா செய்ய கவனம் செலுத்துகிறோம். இதை விட 100 மடங்கு அதிகமாக ஹராமான பார்வையை விட்டும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன், ஹராமான பேச்சை விட்டும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். இதிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அது போன்ற நல்ல உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா